ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான மேட்ரு நண்பர்களே. என்ன முக்கியமான மேட்ரு அப்படின்றது ஓகே, அது என்ன முக்கியமான மேட்ரு? அதுவும் நான் இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே எனக்கு என்ன விளங்குதுன்னா, நீ ஏதோ ஒரு கசமுசா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் பேச போகிற அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கும் சமுதாயத்துக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு பதிவு நம்மளுக்கு தேவை இல்லையா அப்படின்றத வீடியோட இறுதியில் நம்ம முடிவு பண்ணிப்போம். ஸோ சிம்பிளி வாட் ஐ எம் கோயிங் டு டாக் ஆன் த வீடியோ இஸ் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. இன்ஸ்டாகிராமில் அநாகரிகமாக ஆட்டம் போட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் காலாவதியான நடிகைகள் தான். அதாவது இப்போ நான் எதை சொல்ல போகிறேன்னு புரிஞ்சு போயிருக்கோம் இல்லைங்களா? அதாவது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹீரோயின் ஆகலாம், ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கடைசியில் சீரியலில் கூட வாய்ப்பு கிடைக்காம, சரி நீங்களாம் என்னடா எனக்கு வாய்ப்பு கொடுக்குறது, நானே ஒரு வாய்ப்பை தேடுகிறேன், அந்த வாய்ப்பு மூலயமா லட்சக்கணக்கில் நான் பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டுன்னு இறங்கின நடிகைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது சிம்பிளி இன்ஸ்டாகிராமில் ஏடாகூடமான விவகாரமான வீடியோக்களை போட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் நடிகைகளை பற்றி பேச போகிறேன். பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதில் யாருமே நடிகைகள் கிடையாது. கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிக்கக்கூடிய சாமானியமான பெண்கள் எப்படி அந்தரங்க வீடியோக்கள்லாம் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அப்படி கொள்ளையாக காசு சம்பாதிக்கிறாங்க, இதனால் அவங்க சந்திக்கும் பின்விளைவுகள் என்ன அப்படின்றத போன பதிவில் நான் போட்டிருந்தேன். அந்த பதிவோட வீடியோவை கூட இந்த வீடியோட கமெண்ட்ல போட்டு பின்னும் பண்ணுறேன். ஸோ அந்த பதிவையும் பாருங்க. அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற கரெக்டான தகவல் உங்களுக்கு கரெக்டாக புரியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த பதிவுலையும் இந்த நடிகைகள்லாம் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க, இதனால் இவங்க சந்திக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோட பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போய் எந்தெந்த நடிகைகள்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ரேங்கிங் அடிப்படையில் போயிடுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15வது இடம். சச்சா 15 ரொம்ப ஓவரா போனா அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் எல்லாம் சொன்னா போர் அடிச்சிடும். 13வது இடத்தை பிடித்திருப்பது 2 நடிகைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு நடிகை மலையாள நடிகை, இன்னொரு நடிகை தெலுங்கு நடிகை. மலையாள நடிகை வந்து நம்ம அஜித் படத்தெல்லாம் பார்த்துருப்போங்க. அது என்ன படம்? அத்தார் உத்தார்னு ஒரு படம் வரும்ல, அந்த படம். ஐ மீன் அந்த பாட்டில் வர அந்த பெண் பார்வதி நாயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ஆரம்பத்தில் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் இந்த ஆட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் படத்தில் சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க. பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா சினிமா விட்டே காணா போயிட்டாங்க. மலையாளத்தில் கூட அங்கங்கே கொஞ்சம் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு மொத்தமாக முழுக்க போட்டுட்டு முழு நீல இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக மாறிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நன்மை 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அதையும் தாண்டி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அதனால இந்த மாதம் அவங்க சம்பாரிச்சது வெறும் 10,000 ரூபா தான். 10,000 ரூபாய்க்குலாம் ஒரு ரேங்கிங் ஆயா போயா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. இப்போ நான் அடுத்தடுத்த நடிகைகளோட சம்பளத்தை சொல்லும் போது உங்களுக்கே தலை கிருகிருன்னு கிரிகால மாதிரி சுற்றி மயக்கடிச்சு விழுந்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க நம்ம நடிகைகள்லாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் நடிச்சா இவ்வளோலாம் சம்பாதிக்க முடியாதுங்க, ஆனால் காமிச்சா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றது இவங்களை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். இவங்களை தொடர்ந்து 12வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பூர்ணிமா ரவி அப்படின்றவங்க தான். இவங்க பெருசாக சீரியல்லாம் ஒன்றும் நடிச்சு நான் பெருசாக பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் செம போட்டுனுக்குறாங்க. ஏடாகூடமான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமாவே கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாதம். அதனால தான் இவங்க 12வது இடத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்ததா 11வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு நடிகை. இவங்களும் பிக் பாஸ் நடிகை தான். என்னையா பிக் பாஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள கண்டஸ்டன்ஸை வர வச்சு நல்ல ஃபியூச்சர் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எல்லாரையும் கில்மா நடிகை மாதிரி ஆக்கி விட்டுன்னு அவங்களாம் இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு பல இளைஞர்களோட மனசை கெடுத்துட்டு இருக்காங்க. என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கே ஒன்றும் புரியல. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி கெம் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் மோலஸ் பண்ணப்பட்டாங்க, தவறான பாதையில் அவங்க வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க, பயங்கரமாக எல்லாரும் கலாச்சாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்லேயே வந்து மைக்கு கொடுத்தா ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பேசுவாங்க ஆம்பளை குரல்ல. பட் இருந்தாலும் பிக் பாஸ் விட்டு வெளில வந்தோடனே எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல. நீங்கள் அப்படி பார்க்குறதா இருந்தால் இன்ஸ்டாகிராமில் தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க இவங்க மாதம் 1 லட்ச ரூபா உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. போல கேஸ் இல்லைங்க இது. ஸோ இப்போ இதே மாதிரி 10வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பிக் பாஸில் இருந்தவங்க தான். அவங்களோட பேர் தான் சாக்ஷி அகர்வால். ஸோ சாக்ஷி அகர்வால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான சீன் கொடுத்தாலும் நான் நடிப்பேன், நான் ஒரு நடிகை, அதனால் நீங்கள் எப்போ ஏற்பட்ட சீன் கொடுத்தாலும் நடிக்கிறது அப்படின்றது என்னோட கடமை அப்படின்னு பல இன்டர்வியூஸில் போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் யாருமே அவங்கள அந்த மாதிரியான சீனுக்கும் யூஸ் பண்ணலை, ஹோம்லி லுக்குக்கும் யூஸ் பண்ணலை. சரி நீங்கள் என்னடா என்ன யூஸ் பண்ணுறது, நானே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமாக நிறைய ஆபாச ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா மாதம் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி 9வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு நடிகை இருக்காங்க. இவங்க சீரியலில் நடித்தாங்க, ஆனால் தமிழ் சீரியல் இல்லைங்க, தெலுங்கு சீரியலில் நடித்த ஒரு நடிகை தான். இவங்களோட பேர் சிரி ஹனுமந்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் பல பேர் இவங்களை பல இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ இவங்க வந்து இப்போ மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமாக 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சீரியலையும் கமிட்டாகவே தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து 1,50,000 லட்ச ரூபா இன்னைக்கு வருது, நாளைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஏற இன்னும் அதிகமாக சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 8வது இடத்தை பிடித்திருக்கும்
ஒரு காலத்தில் நல்ல பேர் வாங்கின ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அட்டகத்தி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற படம், அதுக்கப்புறம் எதிர்நீச்சல், இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல நல்ல ரோல் நடித்தவங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களை அப்படியே தமிழ் சினிமா தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் மலையாளம், கன்னடம் எங்கெங்கேயோ போனாங்க. பட் எதுலையுமே ஜெயிக்க முடியல. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 409 பேர் இவங்களோட அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து மாதம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இது தாண்டி நிறைய மாடலிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூடுவாங்க, நிறைய பிராண்ட்ஸுக்கு இவங்களை கூடுவாங்க, பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நந்திதா ஸ்வேதா எனக்கு தெரிஞ்சு படத்துலையே நடிக்காமல் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே உட்கார்ந்த இடத்துல இருந்து மாதம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நண்பர்களே. இதே மாதிரி 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது இன்னொரு தமிழ் நடிகை. இவங்களோட பேர் தரணி அருள்நாதன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருளானந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன சீரியல்லாம் நடிச்சு இன்னைக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் வருமானமே போதும் அப்படின்னு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா மாதம் 2 லட்ச ரூபா இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. ஸோ லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகை யாஷிகா ஆனந்த். அது எப்படிங்க இவ்வளோ பேர் இல்லைனா, இவ்வளோ பேர் இருந்தால் இருக்கட்டும், இருக்கலாமா போட்டோம், யாஷிகா இல்லைனா எப்படிங்க மிஸ் ஆகிடும்ல இன்ஸ்டாகிராமுக்கே அசிங்கம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, யாஷிகா இல்லைனா எப்படிங்க? அவங்க இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடியே நிறைய விதவிதமான போஸ்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே சினிமாக்குள்ளே ஏதோ ஒன்றத்தை ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களோட நேரம் சரியில்லை, அதனால் வெளில போயிட்டாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஜாலியாக உட்கார்ந்த இடத்துல இருந்து 3 லட்ச ரூபா நல்ல நல்ல போஸ்டர்லாம் போட்டு அவனை பைத்தியம் பிடிக்க வச்சு 3 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்க. லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு நடிகை ஷாலு ஷம்மு. ஸோ இவங்கெல்லாம் வரும்போது ஹோம்லி பொண்ணாதாங்க வந்துச்சு. அது என்னங்க படம்? சிவகார்த்திகேயனோட படம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அந்த படத்துலலாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்கும், நல்ல டஸ்கி ஸ்கின்னு, தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொடுக்குற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீயும் கெட்டு போயிட்டியாமா அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸே உச்சி கூட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் என் ட்ராக் இதுதான், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகல, ஷார்ட் பீரியடில் இளமை இருக்கும் போதே நான் சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் மாதம் 4 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 390 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஸோ அதனால வெளுக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் 4 லட்ச ரூபா சம்பாரிச்சு. இதே மாதிரி 6வது இடத்தை பிடித்திருப்பது தர்ஷா குப்தா நடிச்சு நான் பார்த்தது கிடையாது. சதீஷோட ஏதோ ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிச்சாங்க. ஆனால் மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது மகேஷ் பாபு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சினிமாலே உங்களுக்கு வாய்ப்பு பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நடிச்சா தானே வாய்ப்பு கிடைக்கும். சும்மா பொம்மை மாதிரி நின்னா எவனா சான்ஸ் கொடுப்பானா? ஸோ பொம்மை மாதிரி நீ நிற்கிறதுக்குன்னு தான் குக்கு வித்து கோமாளின்னு ஒரு ஷோ இருக்கு, இங்கே நில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாமர் குயின் மாதிரி நிற்க வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தானுங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களும் எவ்வளோ நாள் தான் எக்ஸ்பிரஷனே இல்லாத ஒரு பொண்ணை தூக்கின்னு சில மாதிரி நிற்க வச்சு காசு கொடுக்க முடியும்? அதனால இதே மாதிரி சிலையா நான் இன்ஸ்டாகிராமில் நின்னுக்கிறேன்னு சொல்லி மாதம் இன்ஸ்டாகிராமில் இருந்து 5.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக தர்ஷா குப்தா அவர்கள். இதே போல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு 2 நடிகைகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் முதல் நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைசா வில்சன் அவர்களும் என்னென்னமோ குட்டிக்காரம்லாம் அடிச்சு பார்த்தாங்க. இவங்க நடிகிற படம் ஹிட் ஆகுதா ஆகலையான்னு இவங்களுக்கே தெரியல. ஆனால் இவங்களால ஹிட் ஆகலை அப்படின்றத காலப்போக்கில் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நடிகிற படம்லாம் ஹிட் ஆகுது, ஆனால் நம்மளால ஹிட் ஆகலை அப்படின்றது நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க ரைசா வில்சன் அவர்கள். பட் இருந்தாலும் படத்தையே நம்பிட்டு இருந்தா போற வர பெட்ரோலுக்கு கூட காசு இருக்காதுப்பா, இன்ஸ்டாகிராமை நம்புவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அவங்களோட சேவையை தொடர ஆரம்பிச்சாங்க. ஆபாச பதிவு மட்டும் இல்லை, ஆபாச ஃபோட்டோவையும் தாண்டி ஆபாச வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். நான் அதை பார்த்தது கிடையாது, இதில் எதையுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணது கிடையாது. அப்போ நீ ஏன் என்ன வெண்ணைக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்கிறது என்ன மேட்டர்னு. ஸோ ரைசா வில்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 1500க்கும் மேலே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மாதம் 7 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க கஷ்டப்பட்டு 30 நாள் வேலைக்கு போனால் கூட இவ்வளோ சம்பாத்தியத்தை எதிர்பார்க்க கூட முடியாது. வருஷத்துக்கு ஒரு சில பேரோட சம்பளம் எவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து 7 லட்சமா தலையை சுற்றுதில். இன்னொரு தலையை சுற்றுற அளவுக்கு இன்னொரு மேட்டர் சொல்கிறேன். இதே மாதிரி 6வது இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு நடிகை ஜனனி அசோக் அப்படின்றவங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து 7 லட்ச ரூபா. ஆனால் இவங்களோட டாக்டிஸ் என்ன தெரியுங்களா? இவங்களை நீங்கள் எந்த சீரியல்லையும் அவ்வளோ பார்க்க முடியாது, எந்த ஒரு பப்ளிக் ஈவெண்ட்லையும் பெருசாக பார்க்க முடியாது, எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. முக்காவாசி பதவியில் இளமறை காய்மறையாக காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஆளுங்க இவங்களை எப்படி தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, இவங்களை எப்படி தான் பார்க்கறது அப்படின்னு அங்கங்கே தெரிஞ்சவனுங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இவங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது. சப்ஸ்கிரிப்ஷன் போதா குறைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இவங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் 7 லட்ச ரூபா இன்ஸ்டாகிராமில் இருந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களாம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன நாட்டுக்கு நல்லதாக சொல்ல போகிறாங்க, இல்லாத ஏதாவது ஹெல்த் டிப்ஸு சமையல் குறிப்பாக சொல்ல போகிறாங்க, என்னென்னத்தையோ காமிக்க போகிறாங்க, எவனோ பார்க்க போகிறான், அதில் இவங்களுக்கு காசாக கூட்டுது. அதனால் இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுல தப்பே இல்லை பஸ்ஸு.
லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம கிரண், நடிகை கிரண் அவர்கள் தான். அஃபீஷியலி இன்ஸ்டாகிராமில் இருந்து எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா இவங்க சம்பாதிக்கிற வருமானம் ஒரு 8 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி வீடியோ காலிங்க்கு ஒரு 25,000 1 ஹவர், அதுக்கப்புறம் அவங்க கிளாமர் ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் டைரக்ட் காலிங் பண்ணி பேசுறதுக்கே 50லேருந்து 1 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க 1 மணி நேரத்துக்கு. ஸோ இந்த கணக்கெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா 8 லட்சத்துக்கும் மேலே இவங்களோட வருமானம் போகும். ஆக்சுவலி இவங்களை நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் தான் வைக்கணும். பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா இவங்க 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. மற்றது எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். அவங்க சொல்கிறத வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கௌண்ட் இல்லாத ஒரு அமௌண்ட் அப்படின்றனால இவங்களை வந்து நம்ம 5வது இடத்துல வச்சாச்சு. கிரண் அவர்கள் மாதம் 8 லட்சத்துக்கும் மேலே இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. என்னென்னத்தையோ அக்கௌண்ட்டெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுகிறானுங்க. இதெல்லாம் எவனுமே பண்ண மாட்டானே. லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகை ரேஷ்மா பசுபுலட்டியா. இவங்களும் பிக் பாஸில் வந்தாங்க, சீரியலில் நடித்தாங்க, கிளாமர் பண்ணாங்க, பாபி சிம்மா அவர்களோட ரிலேட்டிவ். இது எல்லாமே ஓகே. ஆனால் ரேஷ்மா கிட்டது நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம வேற எதுவுமே எதிர்பார்க்கவும் முடியாது அவங்க கிட்ட இருந்து. கரெக்டுங்களா? நான் லாஜிக்காக தானே பேசுகிறேன். அதனால எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணனால நம்மளோட ரசிகர்கள் அவங்களுக்கு கொடுக்குற வெகுமதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 9 லட்ச ரூபா. 9 லட்ச ரூபா பாஸு, 9 லட்ச ரூபா இன்ஸ்டாகிராமில் இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா மட்டும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஏன்னா 1-2 பேருக்கு நம்ம ஒரு சில இடத்த அப்படியே 5th பொசிஷன்னா 2 பேருக்கு, 6th பொசிஷன்னா 2 பேருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்தனால நம்மளோட எண்ணிக்கை ரேங்கிங் அப்படியே ஷார்ட்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்பர் 1 பொசிஷனுக்கே போயிடுவோம். நம்பர் 1 நடிகை யார் அதிகமாக சம்பாதிக்கிறது இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகை கிடையாது, ஒரு தெலுங்கு சீரியல் ஆக்ட்ரஸான விஷ்ணு பிரியா பீமனேனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ தெரியுங்களா சம்பாதிக்கிறாங்க? மாதம் 20 லட்ச ரூபா இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசிக்கலி ஒரு சீரியல் நடிகை, ஒரு மாடல் தான். அவங்க அதிலலாம் போய் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். இந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் எதுலையுமே வராது. பார்க்குறதுக்கு நோரா ஃபைஹத்தி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மாதம் ஒரு நடிகையாக இன்ஸ்டாகிராம் வாயிலாக இவங்க சம்பாதிக்கிற வருமானம் 20 லட்ச ரூபாங்க. இதனால தான் விஷ்ணு பிரியா அவர்கள் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கிறார். இதுக்கு மேலே இந்த டாபிக் நம்ம பார்ட் 3 பார்ட் 4னு போக தேவையில்லை. இது ஒரு அவேர்னஸுக்காக கிரியேட் பண்ண வீடியோ தான். அதாவது இப்போ நான் சொல்கிறத வச்சு உடனே போய் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி என்ன தான் போட்டிருக்காங்க பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி போகாதீங்க. இந்த ஒரு பதிவை 2வது வாட்டி நான் போடுறதுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் 25 லட்ச ரூபா வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறாங்கன்ற பதிவை நான் போட்டேன். அதுக்கான லிங்க்கை கூட இந்த வீடியோட கமெண்ட்டில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கு எண்டில் நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன், அதை மெயினாக கேளுங்க. ஆனால் இது வந்து நடிகைகள், திவாலான நடிகைகள்லாம் கூட இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த பதிவை போடுறதுக்கு, இதை பார்ட் 2 போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை பாஸ். சமீபத்தில் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பிரோஜனமான நிறைய விஷயங்கள் போட்டுட்ருப்பாங்க. ஃபினான்ஸை பற்றி போடுவாங்க, அதுக்கப்புறம் சினிமாவை பற்றி போடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். அவங்கெல்லாம் சமீபத்தில் போடுறது என்னன்னா, இன்ஸ்டாகிராம் எங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல, எந்த காப்பிரைட்டும் பண்ணலை, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட்டை தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அக்கௌண்ட் ஏன் சஸ்பெண்ட் ஆச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் எதை பூஸ்ட் பண்ணுது? இப்போ நியாயமாக இந்த மாதிரி ஆபாச பதிவுகளை போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற இந்த அக்கௌண்ட்டு தான் மக்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நியாயமாக இந்த மாதிரியான அக்கௌண்ட்டை தான் இன்ஸ்டாகிராம் பிளாக் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் மக்களுக்கு பிரோஜனமாக கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சம்மந்தமே இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து தடுத்து நிறுத்துது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? மக்களை வந்து நீங்கள் எந்த ஒரு மனநிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே கிடையாது. ஒருவேளை எந்த மாதிரியான ஆட்கள் அந்த மாதிரியான நல்ல அக்கௌண்ட் எல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஆபாச அக்கௌண்ட் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு யார் வந்து குடி பிடிச்சி நிற்கிறான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்டு, இப்போ நான் சொன்ன இந்த ரேங்கிங் அடிப்படையில் சொன்ன அக்கௌண்ட்லாம் மக்களுக்கு எந்த விதத்துலையும் பிரோஜனம் கிடையாது. இந்த மாதிரி நடிகைகள் நிறைய பேர் பூஸ்டாக இன்னும் இது மாதிரி பல யூசர்ஸ் வருவாங்க, பல அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வருவாங்க, இன்னும் மக்களை வந்து வேறு விதத்தில் கெடுத்து மக்களோட பணத்தை எப்படி பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பண்ணாமல் நல்ல அக்கௌண்ட் நிறைய இருக்குது, நிறைய மக்களுக்கு பிரோஜனமான நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவன் உங்களோட லைஃபுக்கு பிரோஜனமான விஷயங்களை சப்போர்ட் பண்ணி அவனோட வீடியோ மூலயமா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள், சினிமா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அப்போ சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.